ஸோ வந்து என்ன பண்ணா, இந்த மாரி ஹீரோ இருக்காரான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு கேட்குறா. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து அவர் இல்ல அவரு வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னா. எப்போ போறாங்க அப்படின்ற மாரி இவ கேட்பா. இந்த டேட் சொல்லுவா. அப்புறம் இன்னும் வரல. ஃபோன் ஏதோ பண்ணாருன்னா, ஃபோன் வந்துட்டு பண்ணல. அவரு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாரி சொல்லுவா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு ஆ நான் அவர்கிட்ட ஏதாவது ஆ இன்ஃபர்மேஷன் வந்தா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவா அந்த பொண்ண. அந்த பொண்ணு வந்து லாஸ்ட்லியா அவளும் வந்துட்டு ஆ போமாட்டா. அதாவது வீட்ட விட்டு போயிடுவா. அப்புறம் அந்த பார்க்கிங்ல அந்த வெளியில வந்து பார்க்கிங்லயே நின்னுட்டு யோசிச்சுட்டு இருப்பா. ஏன்னா வந்துட்டு, இவ வந்து இங்க வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அவ ஆஃபீஸ்ல போய் விசாரிப்பா. அதுக்கப்புறமா வந்துட்டு மத்த இடத்துலலாம் விசாரிப்பா. ஆக்சுவலா ஆஃபீஸ்ல விசாரிக்கும்போது தான் தெரியும். அவங்க 2 பேரும் வந்து அன்னைக்கு ஹீரோ ஆஃபீஸ் கிளம்புறதா இருந்ததுல, ஒரு ட்ரிப் வந்து 2 பேருமே ஒண்ணா போற மாரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதனால வந்துட்டு அங்கேயும் வரல. போயிருந்தா இங்க போயிருக்கணும். இல்ல வேற ஏதாவது வேலையா போயிருக்கணுன்ற ஒரு சந்தேகத்துல இருக்கும். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஃபோன்ல இருந்து லாஸ்லியாவுக்கு ஒரு ஃபோன் வரும். இவளும் வந்துட்டு அவன் தான் பண்றான்னு நெனச்சுட்டு சொல்லுவா. ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் நீ ஃபோன் எடுக்கல? நானே பயந்துட்டு இருக்கேன்." அப்புறம் தான் இவ சொல்லுவா, இவரு வந்து ஃபோன வச்சுட்டு தான் போனாருன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவா. ஸோ, அதுலயும் ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். அப்புறம் அவளுக்கும் சந்தேகம் வந்து ஸ்லோவா வந்துட்டு சஸ்பீஷியஸா வந்து அவ வந்து எண்ண ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நேரா போலீஸ் கிட்ட போறா. போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த மாரி வந்துட்டு ஆ அ இவர வந்து காணோம். எனக்கு வந்து நான் வந்து அவர்கிட்ட வந்துட்டு ஒரு ரூ. 1,00,000 வந்து பாலிசிக்காக குடுத்தேன். அது வந்து காணோம். எனக்கு திருப்பி தரணும். அப்படின்ற மாரி சொல்லுவேன். சரி ஆஃபீஸ்ல போய் விசாரிச்சீங்களான்னு கேட்பாங்க. ஆஃபீஸ்லயும் போய் விசாரிச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆனாலும் வந்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. அதனால வந்து என்ன ஆகும்னா, எனக்கு ஒரு ரைஸ் பண்ணுங்க. ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவர கண்டுபிடிச்சு குடுக்கணும் அப்படின்னாங்க. சரிங்க மேடம் காசு தானே நாங்க பார்த்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, இல்ல எனக்கு காசு மட்டும் முக்கியம் இல்ல. அவரும் முக்கியம் தான். ஆ அதாவது ஆள் என்னாச்சுன்னு தெரியல. ரொம்ப நாள் பாலிசி போட்டுட்ருக்கேன். அப்படின்ற மாரி சொல்லுவா. சொன்ன உடனே என்ன ஆகும்னா, "ஆ சரிங்க மேடம் நான் பண்றேன். கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்ற ரைஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேரா வந்து போலீஸ் வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாரி விசாரிக்கிறாங்க. இவளும் அதே தான் சொல்றா, "எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஃபோன வச்சுட்டே போயிட்டாரு." ஃபோன் வச்சுட்டு போயிட்டான்னு சொல்ல மாட்டா. இன்ஃபார்மே பண்ணல அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்களும் வந்துட்டு போலீஸ்காரனும் சரி ஓகே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கெளம்பிருவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து போலீஸும் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வந்து அலட்சியமா இருக்காங்க. ஸோ, வந்துட்டு லாஸ்ட்ல அவன் வந்துட்டு திருப்பி வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் குடுக்குறான். இந்த மாரி "என்னங்க இவ்வளோ அலட்சியமா இருக்கீங்க?" அப்படின்ற மாரி சொல்றான். "ஏம்மா அவனுக்கு என்ன ரிலேஷன்னே தெரியல. நீ எதுக்கும்மா கவலைப்படுற?" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சுருவாங்க. "நீங்க வந்து இல்லீகல் அஃபேர்ல தானே இருக்க. அதனால தானே கண்டுபிடிக்க சொல்றேன்னு" சொல்லுவாங்க. "ஸோ, அப்படியே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிங்க அவர. அதுதான் முக்கியம். என்ன ஆச்சுன்னு தெரியல." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க.